தமிழக முதல்வரே சாராய கடையை மூடுங்கள். அதுதாங்க ஏங்க குடிச்சிட்டு ரோடம் மறிக்கிற மாதிரியா நாங்க மறிக்கிறோம். விஜய் அவர்கள் படிச்ச மாதிரி உயர்தர பள்ளிக்கூடத்துல படிக்கல, அரசு மேல்நிலை பள்ளி, இங்கேயே சாராயத்தை வித்துக்கிட்டு இருந்தா. மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு சென்னையில மௌலிவாக்கம் என்கிற பகுதியில நான் இருக்கிற இந்த டாஸ்மாக் சாராய கடையிலிருந்து ஜஸ்ட் 100 மீட்டர்ல தான் அந்த பள்ளிக்கூடம் இருக்கு. பக்கத்திலேயே பேருந்து நிலையம் இருக்கிறது. மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு இடம். நீண்ட காலமாக இந்த 4460 என்ற எண்ணுள்ள இந்த டாஸ்மாக் கடையை எடுக்கணும் இந்த பகுதி மக்கள் எல்லாம் போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. காரணம், பக்கத்திலேயே ஆதி திராவிடர் நல மேல்நிலை பள்ளி இருக்கு, பேருந்து நிலையம் இருக்கு. அதை தாண்டி மாலை நேரத்தில் இங்க வரக்கூடிய குடிநோயாளிகள் வாங்கக்கூடிய அந்த மதுவினால இங்கே குடிச்சிட்டு விழுவுறதுனால இந்த சாலை அத்தனையும் ஒரு பெரிய டிராபிக் ஜாம சந்திக்குது அப்படின்னு நீண்ட கால கோரிக்கை. திரு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த 2 நாள்லயே அறிவிச்சாரு 717 கடையை மதுக்கடையை நான் மூடுவேன். ஆனா மூடுனாரா? 2 வார காலத்துக்குள்ள மூடுவேன் சொன்ன நீங்க இன்றைக்கு 17 நாட்களுக்கு மேலாகியும் மதுக்கடைகள் மூடப்படவில்லை. இவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால கரூர்ல நின்றுகிட்டு திரு செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து பேசும் பொழுது பாட்டிலுக்கு 10 ரூபாய், 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 பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ரொம்ப பரவசமா விஜய் அவர்கள் பாடினாரு. நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனா இவருடைய ஆட்சியின் வெக்கக்கேடு இன்றைக்கு இந்த 4460 இந்த எண்ணில் இருக்கிற மதுக்கடைக்கு உள்ள போய் நாங்க விசாரிக்கிறோம். பாட்டிலுக்கு 20 ரூபாய். திரு விஜய் அவர்களுடைய ஆட்சியில பாட்டிலுக்கு 20 ரூபாய். அப்ப 10 ரூபாவை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன விஜய் அவர்கள் உங்களுடைய இந்த பொன்னான ஆட்சியில ஒரு பாட்டிலுக்கு 20 ரூபாய் பாட்டிலை விட அதிகமாக விற்கிறீர்கள் என்றால் இது வெட்கமாக இல்லையா தமிழக முதல்வர் அவர்களை? மதுக்கடைகளை மூடுவேன் என்று சொல்லி பெண்களுடைய அந்த உணர்வுகளையும் ஏமாற்றி இன்றைக்கு மதுக்கடைகள் மூடல. இவருடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் நேற்று அறிக்கை விட்டிருக்கிறார். 717 கடையில எத்தனை கடையை நீங்க மூடி இருக்கிறீங்க, எத்தனை கடையை உங்களிடத்தில் இந்த மூடி அறிக்கை இருக்கிறது, வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு கேட்டிருக்கிறார். ஆனா அதுக்கும் வாய் மூடியாக மௌனம் காப்பதுதான் திரு விஜய் அவர்களுடைய பதிலாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் சொல்லுகிறோம், இந்த பாட்டிலுக்கு 20 ரூபாய் கமிஷன் அடிக்கிற தாவேக அரசு உடனடியாக ஒவ்வொரு மதுக்கடைகளிலும் என்ன பாட்டிலுடைய விலையோ அதை மட்டும் தான் வாங்க வேண்டும். அது மட்டுமல்ல 717 கடையையும் உடனடியாக மூட வேண்டும். அப்படி மூடாவிட்டால் இந்த சாராய கடைக்கு எதிராக மாபெரும் முற்றுகை போராட்டத்தை அடுத்த 15 நாட்களில் நாங்கள் அறிவிப்போம். தமிழக முதல்வரே, தமிழக முதல்வரே, சாராய கடையை மூடுங்கள், முடிவு கட்டுங்கள், முடிவு கட்டுங்கள், சாராய விற்பனைக்கு முடிவு கட்டுங்கள். இந்த இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு சரி நாங்க வண்டியில வரோம். காவல்துறையினர் சொல்லணுமா இல்லையா? பள்ளிக்கூடம் இருக்கு, சாராயத்தை வித்துக்கிட்டு இருந்தா படிக்கிற மாணவர்கள் மதுக்கடையில் குடிக்கிறாங்க. அதை தடுத்து நிறுத்த வேணாமா நீங்க?